எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் ஜானகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு வயசு 88 ஆகுது. இது அக்ராஸ் இந்தியாவையும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க பல்லப்பட்லா அப்படிங்கிற இடத்துல குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காங்க. ஏப்ரல் 23, 1938 பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், அப்புறம் அப்புறம் ஒரு டீச்சரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் சிசிலா அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 9 இயர்ஸ் இருக்கும்போதே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாதஸ்வரம் வித்வான் கிட்ட ட்ரைனிங்கை அதாவது கற்றுக்கிட்டாலும் மியூசிக்கு இவங்க ஃபார்மலாக எந்த ஒரு மியூசிக் அந்த இதுவும் கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்கு, ஸ்பெஷல் கிளாஸ், அந்த மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 1959 மேரேஜ் ஆகுது. அவங்க 1997 அவங்க ஹஸ்பண்டு இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்துருக்காரு. அவங்க எந்த ஒரு மியூசிக் அந்த இது செஷன் இருந்தாலும் அவர் அக்கம்பெனியாக இருப்பார் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மதர் டங்கு தெலுங்கு. இவங்க 20 லாங்குவேஜுக்கு மேலே பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டோனை மாற்றி பாடக்கூடிய திறமை பெற்றவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாரத ரத்னா அவார்ட்லாம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இவங்களுடைய பாட்டு அப்படிங்கிறது இவங்க 19 இயர்ஸ் இருக்கும்போது ஆரம்பமாகிருக்கு. விதியின் விளையாட்டு அப்படிங்கிற அந்த இதில் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்டில் 2016 வரைக்கும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இவங்க 60 டிகேட்ஸ்க்கு மேலே அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அவங்க வயது மூப்பின் காரணமாக அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க இறந்தது எங்கன்னா மைசூரில். அவங்களுக்கு ஏதோ இல்னஸ் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அப்போ சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு மல்டிபிள் டைம்ஸு. அப்போ தான் அதை சிபிஆர்லாம் கூட கொடுத்து இப்போ காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள காப்பாற்றுறது நிகழாமல் போயிடுச்சு. அவங்கள காப்பாற்ற முடியல. சிஎம் விஜய், அப்புறம் சிரஞ்சீவி, கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அவங்களுடைய கண்டோலன்சஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. சிஎம் விஜய் எக்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஒரு பெரிய லெஜெண்ட்ரியாக ப்ளேபேக் சிங்கர். இவங்களுடைய அந்த இது இறப்பு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அவர் இது செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை அந்த ஜானகி அவங்கள இழந்து வாடும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கண்டோலன்ஸாக தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் இறைவன் அவங்களுக்கு அதை தாங்கும் சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சொல்லப்படுதுன்னா அக்ராஸ் தி குளோப் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. 80s அந்த மாதிரி டைம், 70s அந்த மாதிரி இதெல்லாம் இளையராஜா, இசைஞானி இளையராஜா, அப்புறம் எஸ்பிபி அவர்கள், அப்புறம் இவங்க அதெல்லாம் சேர்ந்து பண்ணது எவர்கிரீன் சாங்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போ கூட கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போவுமே அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மியூசிக்குக்கும் அந்த வாய்ஸுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மியூசிக்கில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அந்த இதை அரசு மரியாதையோடு இவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்லேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ளேபேக் சிங்கரை இழந்திருக்கோம். பட் அவங்க இல்லாட்டியும் அவங்களுடைய சாங்ஸ் என்றைக்குமே நம்மளுக்கு இருக்குது. அவங்க இறந்த அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.